Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 9ல exercise sum number 7 பார்க்குறோம். The following errors were located at the time of preparing trial balance, rectify them. என்ன சொல்லியிருக்காங்கன்னா trial balance ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க errors எல்லாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. A personal expenses of the proprietor rupees 200 was debited to traveling expenses account. என்ன பண்ணிட்டாங்க, பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க ப்ரொப்ரேட்டர். அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், கரெக்ட் என்ட்ரி வந்து கரெக்ட் என்ட்ரி வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வரும். பட் என்ன ராங்காக என்ன எழுதிட்டாங்க, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது கரெக்ட் என்ட்ரி ட்ராயிங்ஸ். அப்போ ட்ராயிங்ஸை வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். இப்போ சொல்யூஷன் ரெக்டிஃபைங் எப்படி பண்ணுறது, ரெக்டிஃபைனா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் 200 என்ட்ரு பண்ணிக்கணும். நரேஷன் போட மறந்துடக்கூடாது, நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா, ஹெட்டிங்லாம் எழுதிங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். குட்ஸ் ஆஃப் 400 purchased from ரமேஷ் ஆன் கிரெடிட் வாஸ் ராங்லி கிரெடிட்டட் டு கணேஷ் அக்கௌண்ட். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா பார்த்துங்க, குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க யார்கிட்டேருந்து, ரமேஷ் கிட்டேருந்து. அப்போ இதுக்கு கரெக்டான என்ட்ரி என்ன வரும், ரமேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரமேஷ் அக்கௌண்ட் வரும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கணேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக என்ன பண்ணிட்டாங்க, என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது கரெக்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரமேஷ்னு எழுதணும். ஆனால் அவங்க தப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ இதில் எது கரெக்டு, இதான் கரெக்ட். அப்போ அந்த ரமேஷ் அப்படிங்கிறவங்க கிரெடிட்டில் இருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆப்போசிட்டில் எது தப்பு பண்ணாங்க, பர்ச்சேஸ் டு கணேஷ் இருந்தாங்களா, இந்த கணேஷை டெபிட் பண்ணிடும். இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணி எழுதணும்னா, கணேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரமேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். 400 என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நரேஷன் எழுத மறந்துடக்கூடாது, நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an amount of rupees 500 paid as salaries to Mati was debited to his personal account. அவங்களோட his personal accountனா அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ சேலரிஸ்லாம் பே பண்ணால் எப்படி வரும், சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரும். பட் என்ன பண்ணிட்டாங்க, மதி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. இப்போது கரெக்டானு பார்த்தீங்கன்னா, சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு எழுத வேண்டியதில் ராங்காக மதிய அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து எது கரெக்டு, சேலரி அப்படிங்கிறது கரெக்டு, அதனால் சேலரியை டெபிட் பண்ணியிருக்கோம். நம்ம ராங் என்ட்ரியில் மதியை டெபிட் பண்ணோமா, அது என்ன பண்ணணும், கிரெடிட் ஆப்போசிட் பண்ணிடணும். அப்போ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு மதிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி 500 என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். an amount of rupees 2700 paid for extension of the building extensionக்காக 2700 பே பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. ஓகேவா, இப்போ பில்டிங்ஸ் டு கேஷ்னு எழுதணும், ஆனால் ரிப்பேர்ஸ் டு கேஷ்னு எழுதிட்டாங்க. அப்போது அது என்ன பண்ணணும், பில்டிங்ஸ் வந்து டெபிட் பண்ணிவிட்டு தப்பாக எதை பண்ணியிருக்கோம், ரிப்பேர்ஸை பண்ணியிருக்கோம். அப்போது ரிப்பேர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணிடணும். பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும். நரேஷன் எழுதணும். எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 2700. நெக்ஸ்ட்டு a credit sale of goods to rupees 700 and credited to மேகலா was posted to கிருஷ்ணாஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சேல் பண்ணியிருக்காங்க 700க்கு, யார்கிட்டேருந்துன்னா மேகலா கிட்டேருந்து. அப்போது மேகலா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் வரணும். ஆனால் தப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருஷ்ணாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க.
அப்போது எது கரெக்டு, மேகலாங்கிறதான் கரெக்ட். அப்போ மேகலாவை டெபிட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் கிருஷ்ணாவை நம்ம ஆப்போசிட் போட்டோம்னா இது ரெக்டிஃபை பண்ணிடலாம். என்ட்ரி போடும்போது பார்த்து கவனமாக எழுதுங்க. மேகலா அக்கௌண்ட் டேட்டா டு கிருஷ்ணா அக்கௌண்ட் எவ்வளவு 700. ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.